உன் சத்துருக்களை விலக்கினார். தேவன் ஒன்னு சொல்லுறார்னா ஒன்னு செஞ்சுட்டு தான் சொல்றார். ஒன்னு செஞ்சுட்டு சொல்லுவார், இல்லைன்னா சொல்லிட்டு செய்வார். என் ஆண்டவர் வெறும் வார்த்தையை தந்து நம்மை நடத்துகிறவர் அல்ல, வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிக்கிறவர். தேவன் ஒரு காரியத்தை செய்து விட்டு வந்து சொல்ற, பயப்படாத, இனி இனி தீங்கை காணாதிருப்பாய், தளராத தளராத. இந்த வார்த்தை ஆவியானவர் கடந்த வாரத்தில் வெளிநாட்டில் ஊழியத்தில் இருக்கும்போது கர்த்தர் அதுக்கு முன்னாடியே பேசிட்டே இருந்தார் ரிப்பீட்டடா. ஆனால் ஒரு நாள் காலையில், ஒரு நாள் இரவுலையா காலையிலையான்னு தெரில, இந்த வார்த்தை அப்படி சொல்லப்படும் சொல்லப்படும் சொல்லப்படும். அந்த வார்த்தை வந்து என்னை ரொம்ப பலப்படுத்தினது, ரொம்ப கூர்ந்த அந்த வசனத்தை பார்க்க வைத்தது. அப்பொழுது தான் கர்த்தர் சொன்னார், தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளை தளர்ந்து போவதை கர்த்தர் விரும்பவில்லை. அதை இன்னொரு ஆங்கிள் சொல்லணும்னா, தேவன் யார் பயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ சத்துரு அவர்களை தான் பயங்காட்டணுங்கிற ப்ரோக்ராமே போடுவான். தேவன் யார் தளர்ந்துடக்கூடாது, என் பிள்ளை இந்த விசுவாச ஓட்டத்தில் தளர்ந்துடக்கூடாது, ஜெயத்தோடு ஓடி முடிக்கணும்னு தேவனுடைய ஃபோக்கஸ் யார் மேல இருக்கிறதோ சத்துருனுடைய ஃபோக்கஸும் அவங்க மேலதான் இருக்கும். சாத்தான் தேவ சமூகத்தில், யோபுவின் காலத்தில் தேவ சமூகத்தில் போய் நிற்கும் போது எங்கிருந்து வந்தான்? யோபுவின் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் நான் சொன்னா, பூமி ஃபுல்லா சுத்திட்டு வந்தேன். மேல கர்த்தர் யாரை கேட்டார்? யோபுவை கேட்டார். சாத்தானும் யார் மேல கண்ணு வச்சுட்டு வரான். இதான் வித்தியாசம். சத்ருவின் போராட்டம் ஏன் எனக்கு இப்படி இருக்கு? பரலோக திட்டம் உன் மேலதான் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. பூமி ஃபுல்லா சுத்திட்டு வரான், வேற யாரையும் கண்ணுக்கு தெரியலையா? பரலோகம் யாரை பார்க்கிறதோ? எத்தனை பிள்ளைங்க ஏரோதி நாட்கள்ல பிறந்தாங்க, ஆனா இயேசுவின் செய்தியை கேட்டதும் ஏன் கொல்ல போறான்? இது என்னைக்குமே மனசுல வச்சு, தேவன் தெரிந்தெடுத்த எருசலேம், தேவன் தெரிந்தெடுத்த சீயோன், இனி நீ தீங்கை காண மாட்டாய். காரணம், அவர் உன் ஆக்கினைகளை அகற்றி. அவர் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு மேல என்ன இருப்பதை அவர் விரும்பல தெரியுமா? ஆக்கினை இருப்பதை விரும்பவில்லை. அதனாலதான் ஏசாயா 53 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மேல் விழும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது, நாம் பாக்கியவான்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த நாள்ல ஒரு செய்தி கேட்டுட்டு வரும்போது எனக்குள்ளே ஒரு எண்ணம், அப்படியே யோசித்து எனக்கு கார்ல வந்தனால, கூட ஆள் இருந்ததுனால எனக்கு அழ முடியல. ஆனாலும் என்ன தாண்டி கண்ணீர் வந்தது. அதாவது, நான் வாழ்ந்த வாழ்க்கை இயேசு வாழ்க்கை வாழ்ந்தேன். இயேசு வாழ்ந்த வாழ்க்கை, நான் வாழ்ந்த வாழ்க்கை, இயேசு வாழ்ந்த வாழ்க்கை. இந்த பூமியில மனுஷகுமாரனா நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன கிடைக்குமோ அதை அவர் ஏற்றுக்கொண்டு, அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன கிடைக்குமோ அதை எனக்கு கொடுத்து, இந்த பூமியில நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு எனக்கு என்ன கிடைக்குமோ அதை பிதா அவருக்கு கொடுத்து, அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன கிடைக்குமோ அதை பிதா எனக்கு தந்தாருனா, இந்த அன்புக்கு முன்னாக நல்ல கையை தட்டி, எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது, எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுன்னு தெரியல. இப்போ நீங்க அப்படிதான் பைபிள்ல இருக்கிறது. பாவம் அறியாத அவர் நமக்காக 2 கொரிந்தியர் 5:21 நினைக்கிறேன், 5 கடைசியா 2 கொரிந்தியர் 5:21. எஸ், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இத ஒரே லைன்ல சொல்லணும்னா, நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன கிடைக்குமோ அதை அவர் மேல பிதா கொடுத்துட்டு, அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன கிடைக்குமோ அதை
அதனாலதான் அவரே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமுமானார். ஹல்லேலூயா. இயேசு என் அஸ்திபாரம், ஆசையனக்கவரே. இயேசு என் அஸ்திபாரம், ஆசையனக்கவரே. நேசமோசி பாருதல் இயேசுவில் கண்டேன் யானோ. நேசமோசி. ஹல்லேலூயா. எனவே தேவனை ஒருவன் உண்மையாய் விசுவாசித்து நோக்கி பார்த்து அவரை தன் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவன் மேல் இருக்கிற ஆக்கினையை அவர் அகற்றுகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப தளராதே, பயப்படாதே அப்படி சொல்லணும்னா சத்துரு என்ன செய்கிறான்னா, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவனை, தெரிந்தெடுக்கப்பட்டவளை, தேவ ஜனத்தை தளர பண்ணுகிறான். இன்னைக்கு உள்ள செய்தி எப்படி சத்துரு தளர பண்ணுகிறான் என்பதுதான். 5 காரியத்தை நோட் பண்ணிட்டு வந்தேன். அந்த 5 பேச முடியுமான்னு தெரியல. நமக்கு பாயிண்ட்ஸ் தேவையில்லை. நமக்கு இன்னைக்கான வார்த்தை நல்ல கவனிங்க. ஒரு இடத்துல தாவீது சொல்லுவாரு, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு. இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, நான் பயப்படும் நாளில். இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, நான் பயந்திருந்தேன். அதன் அர்த்தம் என்னன்னா, பயப்படாதவனை எப்படியாவது பயப்பட வைக்கிறதுக்கு சாத்தான் போராடிட்டே இருப்பான். அத்தனை ஜனத்துக்கு முன்பதாக ஆகாவுக்கு முன்னாடி எலியா நின்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்னங்க இப்படி சொல்ல முடியுமா? ஒரு நாட்டு தலைவர்கிட்ட போய் நின்றுட்டு இப்படி சொல்ல முடியுமா? இப்படி மாறு தட்டினாலே எங்கிருந்து குண்டு வரானே தெரியாது. முதல்ல உள்ள போக முடியுமா? அன்னைக்கு குண்டெல்லாம் கிடையாது, ஆனா நல்ல வாழ் வச்சிருப்பாங்க. ஒரு ராஜா கிட்ட நல்லதுக்கோ கெட்டதுக்கோ போகணுன்னாலே ராஜா பெர்மிஷனோட போகணும். பெண்டாகி தான் போவாங்க. போகும்போதே ராஜாவை வாழ்த்திட்டு தான் போவாங்க. ராஜாவே நீர். இது ஒன்றும் கிடையாது. நேராக போய் நான் சொல்லாம இந்த ஊர்ல மழை பெய்யாது, இனி நீ சொல்லவே வேண்டாம் சொல்லி வெட்டி போட்டிருப்பாங்க. என்ன தைரியம் இது! இதே எலியா, அந்த ராஜாவுக்கு பயப்படாத எலியா, அந்த ராஜாவின் மனைவி ஏதோ சொன்னான்னு கேட்டுட்டு ஓடி போய். என்ன அதன் அர்த்தம்னா, சில பகுதி நம்முடைய வாழ்க்கையில பலவீனமாய்தான் இருக்கும். சத்துரு எப்படியெல்லாம் தளர பண்ணுவான்? முதலாவது, தன்னை பெரியவனாக காண்பித்து நம்மை தளர பண்ணுவான். நமக்கு நன்றாய் தெரிந்த வேத பகுதி தான் 1 சாமுவேல் 17வது அதிகாரம். கோலியாத் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 4 முதல் நான் வாசிக்கிறேன். காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து ஃபைட் பண்ணுவான்னு சொல்லல, வந்து நிற்பான். எதுக்கு நிற்கிறான்னா, அவன் ஹைட்டை காட்டுறதுக்கு, அவன் வெயிட்டை காட்டுறதுக்கு, அவனிடத்தில் என்னென்ன இருக்கிறது என்பதை காண்பிக்கிறதற்கு. அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். ஐந்தாவது வசனம், அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக். அப்போ இதெல்லாம் காட்டுறான். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தை
தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின், இதெல்லாம் எதுக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இதெல்லாம் தான் இஸ்ரவேல் சேனைக்கு முன்னதாக காண்பித்துக் கொண்டிருக்கிறான். இங்க பாரு, என்கிட்ட என்ன இருக்கு பார், நான் எப்படி இருக்கிறேன் பார். சத்துரு முதலாவது ஒரு தேவப்பிள்ளை எப்படி தளர பண்ணுவான் என்றால், தன்னிடத்தில் இருப்பதையும் தன்னையும் பெரிதாக காண்பித்து 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? அப்போ ஒரு தேவ பிள்ளை யுத்தம் பண்ண நிக்கவே கூடாது என்பதுல சத்துரு எப்படி இருக்கிறான்? குறியா இருக்கிறான். இவன் நின்னாதான ஃபைட் பண்ணுவான், இவன் நின்னாதான ஜெயிப்பான். அவன் சொல்ற, நீங்கள் நிற்கிறது என்ன? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும். அப்போ சாத்தான் என்ன பண்றானா? ஃபைட் பண்ண. அது ரெண்டாவது. ஒரு தேவ பிள்ளை கவனிங்க, ஒரு யுத்தத்துல நிக்கிறதே ஜெயம். ஆமென். ஒரு தேவ பிள்ளை போராட்டத்துல நிக்கிறதே ஜெயம். இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன்ல நீங்க நிக்கிறீங்கனால நீங்க ஜெயிச்சுட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம்.